புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த 25 முருகேஷ். இவர் மரம் வெட்டும் கூலி தொழில் செய்து வருகிறார். இவர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடை அருகே இருசக்கர வாகனத்தில் நின்றபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இதில் படுகாயமடைந்து கிடந்த அந்த முருகேசனை உடனடியாக அருகில் இருந்தவர் மீட்டு மலையூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து தெரிந்த நிலையில் தற்போது அவரது உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கொலையை கண்டித்து அங்கே அவரது உறவினர்கள் மற்றும் ஊர் கிராம பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் மலையூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இந்த கொலைக்கு காரணம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைதான் என கூறி அங்கிருந்த டாஸ்மாக்கை அடித்து நொறுக்க முயன்றனர். இந்த சம்பவம் அறிந்ததால் டாஸ்மாக் ஊழியர்கள் ஏற்கனவே கடையை அடைத்துவிட்டு சென்ற நிலையில் மூடியிருந்த டாஸ்மாகின் மீது தாங்கிருந்த பெண்கள் கற்கள் கட்டைகள் போன்றவற்றை கொண்டு தாக்குதல் நடத்தினர். மேலும் உடனடியாக கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியலை கைவிடாமல் 2 மணி நேரமாக அப்பகுதியில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.